அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசியை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அருப்புக்கோட்டையில் நமது அண்ணாமலையார் ஜோதிட நிலையம் நாடார்கள் சிவன் கோவில் பகுதியில் இருக்குது, சரிங்களா? பக்கத்திலே பஸ் ஸ்டாப் இருக்குது. வெளியூர்காரங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் சிவன் கோவில் பஸ் ஸ்டாப்னு கேட்டு இறங்கி அங்கே நோக்கில் கேட்டாலே சொல்லிடுவாங்க அண்ணாமலையார் ஜோதிட நிலையம் எங்கே இருக்குது. மகர ராசியை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு என்று மிக சிறப்பான ஒரு வரலாறு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த இடம் செவ்வாய் பகவான் உச்சமாகக்கூடிய இடம். ஸோ அதனால் இயற்கையாகவே மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கே உரிய காரகத்துவமான கோபம், அதாவது தைரியம், வீரியம், ஆளை பார்த்தாலே அப்படி ஜம்முன்னு அப்படி ஆஜானு பாகவாக இருப்பாங்க. இயல்பாகவே இருக்கும். மகர ராசி மகர லக்கணத்துக்காரங்களுக்கு அந்த ஒரு இயற்கையாகவே கோபம் அவங்களுடைய ரத்தத்தில் ஊர்னது. ஆனால் நியாயத்துக்கு தான் கோபம். ஒழுக்கம் மிக்கவங்களாக இருப்பாங்க. செவ்வாய்க்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்குது, சரிங்களா? அதே போல் செவ்வாய் உச்சமாகக்கூடிய இடம் மகரம். அது மட்டும் இல்லை, குரு பகவான் அந்த இடத்துல நீசமாகிறார். ஏன் அப்படின்னா, செவ்வாய்க்குரிய காரகத்துவமான ஒழுக்கம், நேர்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இப்போ ஒருத்தர் கடின உழைப்பின் மூலம் உச்சநிலையை அடையக்கூடிய ராசி மகர ராசி. இப்போ மகர ராசிக்கே உரிய சில குணங்கள் நிறையா இருக்குது. அது என்னன்னு பார்த்துப்போம். இவங்க கடின உழைப்பாளிகள். இவங்களுக்கு வேலை தான் முக்கியம், சரிங்களா? வீடு, நண்பர்கள் எல்லாம் ரெண்டாம் பட்சம். டியூட்டி இஸ் ஃபஸ்ட்டு அண்ட் அதர் இஸ் நெக்ஸ்ட். இவங்களை பொறுத்தளவில் கொடுத்த வேலையை 100% செஞ்சு முடிப்பாங்க. மகர ராசிக்காரங்களை நம்பி எத்தனை கோடி வேணாலும் நீங்கள் கையில் கொடுத்துட்டு போகலாம். நம்பிக்கைக்குரியவங்களாக இருப்பாங்க. யாருடைய பணத்துக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, யாருடைய சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு தன் மேலே ரொம்ப நம்பிக்கை, தன்னம்பிக்கை மிக்கவர்கள். எதாக இருந்தாலும் நம்ம உழைச்சே சம்பாதிப்போம்ன்ற எண்ணம் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். யாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு காரிய வெற்றிக்கு இவங்க இன்னொருத்தங்களை அடுத்தவங்களை நம்பி இவங்க இருக்க மாட்டாங்க. களத்தில் இறங்குறத இவங்களுக்கு பிடிக்கும். 100% எஜமானர்கள் அல்லது கம்பெனி ஓனர், இவங்க ஒரு கம்பெனியில் எவ்வளோ பார்க்குறாங்கன்னா, நிறுவனம் கொடுத்த வேலையை 100% வெற்றிகரமாக முடிப்பார்கள். டைமிங்னு பார்க்குறோம் இல்லையா, நேரத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க இந்த மகர ராசிக்காரங்க. எந்த ஒரு வேலையையுமே பெர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அதில் இவங்க லேட் பண்ணணும், தாமதம் பண்ணணுன்ற எண்ணமே இவங்களுக்கு இருக்காது. அந்தளவுக்கு வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். சிரத்தை எடுத்துக்குவாங்க. அந்த ஒரு காரியத்தை முடிப்பதற்காக என்ன வேணாலும் சரி இவங்க சிரத்தை எடுத்து செய்யணும். மற்றவங்க சொல்லித்தான் செய்யணுன்றதெல்லாம் இல்லை, சரிங்களா? ஒழுக்கத்திற்கு பேர் போனவங்க. அதே போல் குடும்பத்தின் மேல் மிகவும் பாசமும் பற்றும் உள்ளவர்கள், சரிங்களா? அது காதலியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் மனைவியாக இருந்தாலும் சரி, சொன்ன சொல் தவறமாட்டார்கள். ரொம்ப அன்பு, பாசம், ரொம்ப நேசிப்பாங்க. தனது வாழ்க்கை துணையை ரொம்ப நேசிப்பாங்க. இவங்ககிட்ட கோபப்படுற மாதிரி தெரியும், ஆனால் நல்ல குணம் இருக்கும். அந்த கோபம் அதாவது நல்ல விஷயத்துக்காகத்தான் இருக்கும். அந்த விஷயம் முடிந்தவுடன் மறந்துடுவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் மறதி ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க
குடும்பத்தை விட்டு பிரிந்து இவங்களுடைய தொழில் வாய்ப்புகளாக இருக்கட்டும், படிக்கிற சூழ்நிலைகளாக இருக்கட்டும், அவங்க பூர்வீகத்தை விட்டு பிரிஞ்சு தான் இருப்பாங்க. பெரும்பாலும் அப்பா அம்மாவை விட்டு பிரிந்து வெகு தூரத்தில் இருப்பாங்க, வசிப்பாங்க. சரிங்களா? அங்கே போய் நல்லா செட்டில் ஆயிடுவாங்க. நல்லா இவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு கம்பெனியில் எவ்வளோ ஆகுறாங்க அப்படின்னா, மகர ராசிக்காரர்கள் அல்லது மகர லக்கணத்துக்காரங்க அங்கே தனியாக வந்து அந்த நிறுவனத்தில் ஒரு பெரிய ஒரு மதிப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க. சரிங்களா? போக வந்து இவங்களுடைய சகோதரர்கள் மேலே இவங்க வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் பிரிவு என்பது சகஜம். இவங்க வந்து குடும்பத்தினர் யாரோடையும் வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்காது. வேலைவாய்ப்பு விஷயமாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ இவங்க வந்து அவங்க குடும்பத்தை விட்டு வெகு தூரம் தள்ளி தான் இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. சரிங்களா? அதாவது பலவிதமான மன உளைச்சல்கள் வேலை பார்க்குற இடத்துல இருந்தும் சரி, ஃபேமிலி மேனாக இருந்தாங்கன்னா குடும்ப ரீதியாகவும் பல மன உளைச்சல்கள் இவங்களுக்கு ஒரு 5 ஆண்டுகள் இருந்திருக்கும். அடிக்கடி கம்பெனி விட்டு மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பயணங்களில் வந்து இவங்க பயணங்கள் நிறையா செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சில சங்கடங்கள், தொழில் வேலை பார்க்குற இடங்களில் சில சங்கடங்களை சந்திச்சிருப்பாங்க, அவமானங்களை சந்தித்திருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ அடுத்து மாறப்போகுது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் ப்ரொமோஷன் கிடைக்கும். தொழில் நிறுவனங்கள் நடத்தியிருந்தால் அது சுமாராக ஓடிட்டு இருந்த நிறுவனம் நல்ல லாபத்தில் ஓடக்கூடிய சூழ்நிலைகள் 2027 வரைக்கும் இருக்குது, கடைசி வரைக்கும். சரிங்களா? திருமணம் ஆகாதவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடும். குடும்பத்தில் திருமணம் ஆனவர்களாக இருந்தாங்கன்னா மனைவியுடன் ரொம்ப நேசம் அதிகமாகும், ரொம்ப நெருக்கமாவாங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, குடும்பத்துடன் சேர்ந்து வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலங்களுக்கு போவாங்க. பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அதிர்ஷ்டங்கள் கைகூடும். எதிர்பார்த்தது நடக்கும். இவங்களுக்கு வந்து அடுத்து 2027 வரைக்கும் இருக்கக்கூடியதில் இவங்களுக்கு நினைச்செல்லாம் நடக்கும். இப்போ இவங்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து கடினமான வேலை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். வேலையில் வந்து சின்சியாரிட்டி, நேர்மை பிடிக்கும். இவங்களை வந்து யாராவது ஏமாத்தினாங்கன்னா இவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி இவங்க யார் காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அதே நேரத்தில் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய இதை வந்து யாருக்கும் இவங்க வந்து ஏமாறவும் மாட்டாங்க. ஏன்னா இவங்களை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அது மாதிரி இவங்க வந்து பெரும்பாலும் சேமிப்பு, முதலீடுகள் இந்த மாதிரி பண்ணணும்னு விரும்புவாங்க. அதே நேரத்தில் நேரத்தை வீணடிக்க விரும்ப மாட்டாங்க. யாருடைய வெட்டி விவாதம், வீண் பஞ்சாயத்து இதில் போய் தலையிடுறதுக்கு இவங்களுக்கு பிடிக்காது. இதனாலேயே இவங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? நண்பர்கள் குறைவு. ஏன்னா இவங்களுடைய எண்ணங்கள் பூராமே வேலை, குடும்பம், இது 2 பற்றி மட்டும்தான் இவங்க யோசிப்பாங்க, மகர ராசிக்காரங்க. அதே போல் இவங்களுக்கு தேவையற்ற இப்போ அலைச்சல் இதெல்லாம் வந்து முதல்ல இவங்க வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் பிளான் பண்ணி செய்கிறதுனால இவங்களுக்கு அந்த தேவையற்ற அலைச்சல், நேரம் இதெல்லாம் மிச்சமாகும் மகர ராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? அதனால் எதுலேயுமே ஒரு பிளான் பண்ணி செய்வாங்க. என்னென்னா சில நேரங்களில் வந்து இவங்க வந்து கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு, மறதியும் இவங்களுக்கு கொஞ்சம் வரும். இந்த 2 தவிர மற்றபடி இவங்க வந்து சொந்த முயற்சியிலே முன்னேறணும், தன் குடும்பத்தை வந்து நல்ல முறையில் ட்ரெயினப் பண்ணி கொண்டு போகணும். அதே மாதிரி குழந்தை குட்டிகளோட நல்ல முறையில் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பாடுபடுவாங்க. இவங்க வந்து பெரும்பாலும் தங்க நகைகள் சேர்ப்பதில் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. ஆடம்பர செலவு அவ்வளோ பண்ண மாட்டாங்க. அதாவது கொஞ்சம் கஞ்சத்தனமாகவே இருந்து
சேமிப்பு, முதலீடு இந்த மாதிரி இதில் கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு பைசாவும் இவங்க வந்து அது நல்ல முறையில் செலவழிக்கணுங்கிறதுல கண்ணுங்கருத்துமா இருப்பாங்க. ஆடம்பர செலவுகளுக்கு அந்த பக்கம் போக மாட்டாங்க. இவங்க வீட்டுக்காரங்களே என்ன இவ்வளோ நம்ம வீட்டுக்காரர் இவ்வளோ கஞ்சத்தனமாக இருக்காரேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. ஆனால் இவருடைய எண்ணங்கள் முழுவதும் அந்த குடும்பத்தின் நன்மைக்காகத்தான் வந்து அவர் என்ன செய்கிறாரு, தேவையற்ற செலவுகளை குறைச்சி அதை புறமே வந்து குடும்ப நன்மைக்காக வருங்காலத்திற்காக முதலீடு பண்ணுவார். ஓய்வு காலத்தில் மற்ற ராசிக்காரங்களை விட மகர ராசிக்காரங்க மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள். ஏன் அப்படின்னா இவங்க வந்து இவங்க வாழ்க்கையின் ஒரு பாதி வாழ்க்கை கடந்த பின், அதாவது உதாரணமாக ஒரு 45 வயசை கடந்துட்டாங்க அப்படின்னாலே இவங்க கையில் நிறைய சொத்துக்கள் இருக்கும், நிறைய சேமிப்புகள் இருக்கும், நிறைய முதலீடுகள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஷேர் அங்கங்கே வந்து நிறைய முதலீடுகள் ஷேரில் போட்டு வச்சுருப்பாங்க, தங்கத்தில் போட்டு முதலீடு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி முதலீடுகள் நிறைய இருக்கும். பிளாட்டுகள், வீடுகள், அசையா சொத்துக்கள் நிறைய இருக்கும். காரு, வண்டி, வாகனங்கள் நிறைய இருக்கும். ஸோ 45 வயசுக்கு மேலே இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வசதியான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக வந்து விடுவார்கள். சுய முயற்சி மூலமாக. அப்பா அம்மா சொத்து ஒரு பக்கம் இருந்தாலும் சுய சம்பாத்தியத்திலே இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை இவங்க கண்டிப்பாக அடைவாங்க வாழ்க்கையில். மகர ராசிக்காரர்களுக்கு வந்து ஏன்னா முருக கடவுளுடைய ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்டு. மகர ராசிக்கு சொந்தக்காரர் சனி பகவான். சரிங்களா? ஸோ அதனால் இவங்க வந்து சனி பகவான் வழிபடணும். அதே போல் பெருமாள், ஆஞ்சநேயர், கால பைரவர், அம்மன் சுவாமிகள், அதாவது வெகு தூரத்தில் இருக்கிற இப்போ இருக்கிற இடத்துலேருந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கக்கூடிய அம்மன், இப்போ மாரியம்மன், காளியம்மன், இந்த மாதிரி கடவுள்களை கும்பிடணும். அதாவது ஆயுதம் தாங்கிய அம்மன் சுவாமிகளை இவங்க கும்பிடணும். காவல் தெய்வங்களான, ஏன்னா சனி பகவான் இருக்கிறனால காவல் தெய்வங்கள், அதாவது குலதெய்வம் கருப்பசாமி, முனியசாமி, முனியப்பசாமி, முனியாண்டி சுவாமின்னு அங்கங்கே கிராமங்களில் இருக்காங்க இல்லையா, போகும்போது வரும்போது அந்த மாதிரி தெய்வங்களை இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இவங்க வந்து அவங்களே வழிபட்டால் இவங்களுக்கு அந்த கடவுளுடைய இவங்களுக்கு ஒரு அசாத்தியமான தைரியம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும், ஏற்படும், இயல்பாகவே இருக்கும். இருந்தாலும் இந்த தெய்வங்களை வந்து இவங்க கும்பிட அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லா வசதியாக வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்லாம் தானாகவே அமைஞ்சிடும். அதாவது வெட்காளி அம்மன், பிரித்தியங்கரா தேவி, மடப்புறம் காளியம்மன், சமயபுரம் மாரியம்மன், இருக்கன்குடி மாரியம்மன், இந்த மாதிரி அம்மன் தெய்வங்கள், 18ஆம் படி கருப்பசாமி, முனியப்பசாமி, முனியாண்டி, இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா, ஐயனார், இப்படி தெய்வங்களை வந்து இவங்க வழிபடணும். அதே போல் வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் அல்லது முருகனுடைய அறுபடை வீடுகளில் இவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துலேருந்து குடும்பத்திலேருந்து எல்லாமே இவங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.